ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த செடியோட பேர் என்னங்க? இது தொட்டாசினிங்கன்னு பேரு சார். ஓகே, சொல்லுங்க. அந்த செடி என்ன பேரு? தொட்டாசினிங்கன்னு பேரு. ஓகே. நம்மளுக்கு யாருன்னா எதிரிகள் தொல்லை நம்ம பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அப்போ இது மாதிரி செடி இருக்கிற இடத்துல இப்படி முன்ன நின்றுட்டு இதை பாதி அறிஞர் எலுமிச்சம்பழம். ஓகே. ஒன்று மஞ்சள் ஒரு குங்குமம் வச்சு எது பண்ணின்னு எதிரி இதெல்லாம் தொல்லையெல்லாம் நீங்களும் சொல்லி குவிஞ்சு ஒரு 3 தடவை விட்டோம்னா அது ஒதுங்கிடும். அதே மாதிரி இப்படி குறுப்பாட்டத்தில் 4 அறியணும். ஒரு குங்குமம் வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றி 4 பக்கம் பிச்சு போட்டால் அதை கண்டிஷ்டி ஓம்பெல்லாம் போயிடும், நம்மளை பாதிக்காது. அதே மாதிரி இந்த தைராய்டு, இந்த விஷ ஜுரம் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம சிறுவை கட் பண்ணி மிளகு, பூண்டு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், பூண்டுலாம் நசுக்கி போட்டு கஷாயம் வைக்கணும். ஒரு 200 ml 100 ml வரணும். அது மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிடலாம். இந்த கயிறுலாம் உப்பசமாக இருக்கும், இந்த கை காலெலாம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், தைராய்டு வரும், இந்த முட்டிலாம் வலி இருக்கும், அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அது மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிடலாம். இது ஒரு அற்புதமான மூலிகை. ஒரு வாட்டி கிட்ட ஒரு காமிங்க எப்படி அது தொட்டாசினிங்கன்னு பேர். அது தொட்டா அது என்ன ஆகிடும்? தொட்டா சுரிங்க. தொடுங்க கொஞ்சம். தொட்டா சுரிங்க. தொட்டா சுரிங்க. ஓகேங்க, நன்றி.